Hello children, welcome to my channel Science Teacher. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற லெசன் 8th ஸ்டாண்டர்டோட சயின்ஸ் சப்ஜெக்டில் செகண்ட் லெசன் ஃபோர்ஸ் அண்ட் ப்ரெஷர். வாங்க லெசனுக்குள்ளே போகலாம். நம்ம பேசிக்காகவே நிறைய ஃபோர்ஸ் பற்றி நிறைய படிச்சிருப்போம். நம்ம டெய்லி லைஃப்லையும் ஃபோர்ஸ் நம்ம பண்ணிகிட்டே தான் இருக்கோம். என்னென்னு கேட்குறீங்களா? இப்போ டோரை ஓப்பன் பண்ணுறது, க்ளோஸ் பண்ணுறது, ஏதோ நம்ம ஒரு வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னால் நம்ம ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? அதை பற்றி தான் இந்த லெசனில் பார்க்க போகிறோம். இதில் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன் பார்த்திங்கன்னா, we see many objects in our daily life. Some of them are moving and some of them are at rest. A ball at rest moves when it kicked. Similarly, when we push or pull objects which are at rest. இப்போது நம்ம ஒரு ஒர்க் பண்ணணும்னா அதுக்கு ஏதாவது நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தாகணும். இப்போ ஒரு பால் வந்து ரெஸ்ட்டில் இருக்குது அப்படின்னா, அந்த பாலை மூவ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு அதுக்கு ஏதாவது ஒன்று நம்ம பண்ணணும். ஒன்று கிக் பண்ணுவோம், இல்லை புஷ் பண்ணுவோம். ஸோ இந்த புஷ் ஆர் புல் அப்படிங்கிற ஒரு 2 ஆக்டு தான் ஒரு ஆப்ஜெக்டை மூவ் பண்ண வைக்குது. ஓகேவா? இப்போ டோர் இருக்குது, அந்த டோரை நீங்கள் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஒன்று புஷ் இல்லைன்னா புல், ஒன்று இழுக்கணும் இல்லைன்னா தள்ளணும். ஸோ இந்த 2 ஆக்ஷன் இல்லாமல் உங்களால் அந்த டோரை ஓப்பன் பண்ண முடியாது. அந்த டோர் ஆல்ரெடி ரெஸ்ட்டில் இருக்குது. ஓகேவா? ஸோ நம்ம சம் ஃபோர்ஸ் கொடுத்தா மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? அந்த டோரை ஓப்பன் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அந்த புஷ் ஆர் புல் அப்படிங்கிற ஆக்ட் வந்து அந்த ஆப்ஜெக்டில் நடக்கும்போது தான் உங்களுக்கு என்ன நடக்குது? அங்கே டோர் ஓப்பன் ஆகுது. ஓகேவா? எ ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் எ பர்டிகுலர் ஏரியா ப்ரொடியூசஸ் ப்ரெஷர். ஓகேவா? இப்போது இந்த ஃபோர்ஸ் கொடுக்குறோம் இல்லையா, ஒரு பர்டிகுலர் ஏரியா, இப்போ ஹேண்டில் நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து அந்த டோரை ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல ஒரு ப்ரெஷர் ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், fasten a nail on a wall, pressure is exerted. இப்போ நம்ம ஒரு ஆணி வந்து செகத்தில் அடிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் எந்த அளவுக்கு ஃபோர்ஸ் கொடுத்து அடிக்கிறோமோ அந்த அளவுக்கு என்ன அந்த ஆணி வந்து செவத்தில் உள்ளே இறங்கும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் அதுக்கு வந்து எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு ப்ரெஷர் வந்து நம்ம கொடுக்குறோம். ஓகேவா? நாட் ஓன்லி சாலிட்ஸ், கேஸஸ் அண்ட் லிக்விட்ஸ் ஆல்சோ எக்ஸர்ட் ப்ரெஷர். இப்போ நம்ம எந்த அளவுக்கு ஃபோர்ஸ் கொடுக்குறோமோ அது சாலிடாக இருந்தாலும் சரி, லிக்விடாக இருந்தாலும் சரி, என்ன ஆகும்? கேஸாக இருந்தாலும் சரி, அதில் ஒரு ப்ரெஷர் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா? இப்போ ப்ரெஷர் வந்து கேஸ்லேயோ லிக்விட்லேயோ எப்படி ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத வந்து நம்ம டீட்டெயிலாக பின்னாடி பார்ப்போம். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் மட்டும் இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஹைட்ராலிக் லிஃப்ட் அண்ட் ஹைட்ராலிக் பிரேக் ஆர் ஒர்க்கிங் டியூ டு லிக்விட் ப்ரெஷர். இப்போது லிக்விடில் நம்ம எவ்வளோ ப்ரெஷர் கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அது ஆக்ட் ஆகும். ஸோ அந்த சிஸ்டமை யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணுறாங்க? இந்த ஹைட்ராலிக் லிஃப்ட் அண்ட் ஹைட்ராலிக் பிரேக்கை ஒர்க் பண்ண வைக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அந்த 2 சிஸ்டமும் இந்த ஹைட்ராலிக் ப்ரெஷரில் தான், லிக்விட் ப்ரெஷரில் தான் ஒர்க் ஆகுது. ஓகேவா? ஸோ அதெல்லாம் வந்து லெசனில் டீட்டெயிலாக கொடுத்துருக்குறாங்க, நம்ம பின்னாடி பார்ப்போம். இது சும்மா ஒரு இன்ட்ரொடக்ஷன். ஓகேவா? உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஃபோர்ஸை பற்றி பார்ப்போம். ஓகே? So we do many activities in our daily life like opening a door, kicking a football, striking a carom coin. So இந்த மாதிரி many activities. Without force we can't do any activities. ஓகே? ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் பண்ணும்போதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம்? ஏதோ ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம். ஓகேவா? ஸோ ஒரு எக்ஸ்டர்னல் ஏஜென்சி வந்து தேவைப்படுது. எக்ஸ்டர்னல் ஏஜென்சினால் பெருசாக ஒன்றும் கிடையாது. ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டில் இருக்கும். ஓகேவா? அந்த ஆப்ஜெக்டை நம்ம இப்போ நினைப்போம், அந்த இப்போ ஒரு கேரம் காயின் இருக்குது, அந்த ரெஸ்ட்டில் இருக்குது. ஸோ அதை நம்ம வந்து ஸ்ட்ரைக் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம என்ன பண்ணோம்? ஸ்ட்ரைக்கரை வச்சுட்டு நம்ம ஃபோர்ஸாக நம்ம அதை அடிக்கணும். ஓகேவா? ஸோ அப்படி நம்ம எக்ஸ்ட்ரானால் நம்ம கொடுக்குற ஒரு ஃபோர்ஸ் தான் அந்த காயினை வந்து மூவ் பண்ணுது. ஒரு காயின் போய் இன்னொரு காயினை ஸ்ட்ரைக் பண்ணுது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். ஓகேவா? This external agency is called a force. Force can either set an object at rest into motion or bring moving object
டு ரெஸ்ட். இப்போது ரெஸ்ட்டில் இருக்கிற ஒரு பொருளை மூவ் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம ஃபோர்ஸ் கொடுக்குறோம். ஸோ அந்த ஃபோர்ஸ்னால் அந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகுது. அதே மாதிரி மூவிங்கில் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்டை ரெஸ்ட்டில் கொண்டு வரத்துக்கு என்ன பண்ணணும், அதே மாதிரி ஃபோர்ஸ் நம்ம கொடுத்தாகணும். ஓகேவா? ஸோ இது ரெண்டில் ஏதாவது ஒன்று நடக்கும். ஒன்று மூவிங்கில் இருக்கிறது ரெஸ்ட்டுக்கு போகும், ரெஸ்ட்டில் இருந்துச்சுன்னா மூவ் ஆகும். ஓகேவா? ஸோ இது ரெண்டுத்துக்குமே என்ன தேவைப்படுது, ஒரு எக்ஸ்டர்னல் ஏஜென்சி ஃபோர்ஸ் தேவைப்படுது. ஸோ அதுக்கு பேர் தான் ஃபோர்ஸ். ஓகேவா? ஸோ இட் கேன் ஈவன் சேஞ்ச் த ஷேப் ஆர் சைஸ் ஆஃப் சர்டைன் ஆப்ஜெக்ட். இப்போது ஒரு பாலை நம்ம வந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். ஒன்று ரெஸ்ட்டில் இருக்கிற பால் ஒன்று மூவ் ஆகும், இல்லைன்னா நம்ம க்ரஷ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ஒரு வாட்டர் பாட்டில், எம்டி வாட்டர் பாட்டில் எடுத்துகிறோம். ஸோ இப்போ நம்ம அதை ஃபோர்ஸ் கொடுக்குறோம், ஃபோர்ஸ் கொடுத்து அதை ப்ரெஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. என்ன ஆகும், அது க்ரஷ் பண்ணுறோம், அது பாட்டிலோட ஷேப்பே சேஞ்ச் ஆகிடும். ஓகேவா? ஸோ ஃபோர்ஸ் இஸ் டிஃபைன்ட் as an external agency which changes or tends to change the state of rest or state of uniform motion of a body or the direction of moving body or the shape of a body. ஸோ இந்த மாதிரி நிறைய எஃபெக்ட் இருக்கும். ஓகேவா? ஒன்று ரெஸ்ட்டில் இருக்கிற பொருள் மூவ் ஆகும், மூவிங்கில் இருக்கிற பொருள் வந்து ரெஸ்ட்டுக்கு வரும். அப்புறம் வந்து யூனிஃபார்ம் மோஷனில் இருக்கிறது வந்து டைரக்ஷன் சேஞ்ச் ஆகலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்டேட் ஆஃப் சேஞ்சஸ் நடக்கும். ஓகேவா? இப்போது ஒரு மோஷனில் ஒரு பஸ்ஸு போயிட்டுருக்கு, 40 ஸ்பீடில் போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க. 40 km/h போயிட்டுருக்கு. நம்ம என்ன பண்ணுறோம், லைட்டாக வந்து ஆக்சிலேட்டர் கொடுக்குறோம். ஸோ அங்கே வந்து நம்ம ஒரு ஆக்சிலேட்டர் கொடுக்கும்போது என்னாகும், பஸ்ஸோட ஸ்பீடு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாகும். ஸோ இந்த யூனிஃபார்ம் மோஷனில் இருக்கிறது இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு ஜாஸ்தியாகும். அதேமாதிரி ஃபார் எக்ஸாம்பிள், இன்னொரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, கிரிக்கெட் விளையாடுறாங்க இல்லையா? இப்போ ஒரு பால் வந்து ரெஸ்ட்டில் இருக்க ஒரு பாலை நம்ம மூவ் பண்ணணும்னா ஃபோர்ஸ் கொடுக்குறோம். அதேமாதிரி பவுலர் என்ன பண்ணுவார், அந்த பாலை வந்து தூக்கி போடுவார். தூக்கி போடும்போது அது ஒரு ஸ்பீடில் போயிட்டுருக்கும் அந்த பால். அப்போ பேட்ஸ்மேன் என்ன பண்ணுவார், அந்த பாலை இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸ் கொடுத்து அடிப்பார். ஃபோர்ஸ் கொடுத்து அடிக்கும்போது என்னாகும், பால் வந்து டைரக்ஷன் சேஞ்ச் ஆகும், ஸ்பீடு சேஞ்ச் ஆகும். ஸோ அதை தான் சொல்ல வராங்க. அது நம்ம ஃபோர்ஸ் கொடுக்கும்போது அந்த பாலோட டைரக்ஷனும் ஸ்பீடும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? டைரக்ஷன் சேஞ்ச் ஆகும், ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். த ஃபோர்ஸ் இஸ் அ வெக்டார் குவான்டிட்டி. இப்போ நான் சொன்னேன் இல்லையா எக்ஸாம்பிள், ஸோ அதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது, ஃபோர்ஸ் இஸ் அ வெக்டார் குவான்டிட்டி. ஏன்னா இதுக்கு மேக்னிடியூட் உண்டு, டைரக்ஷன் உண்டு. இப்போ நம்ம பாலை வந்து ஸ்ட்ரைக் பண்ணும்போது, இப்போ பேட்ஸ்மேன் பால் போட்டார், பவுலர் பால் போட்டார், பேட்ஸ்மேன் அதை அடித்தார். அப்போ என்ன ஆகும், அதோட ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆச்சு. ஓகேவா? மேக்னிடியூட் சேஞ்ச் ஆகுது அண்ட் டைரக்ஷனும் சேஞ்ச் ஆகுது. ஸோ இந்த மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் ரெண்டு இருக்கிறதுனால ஃபோர்ஸ் இஸ் அ வெக்டார் குவான்டிட்டி. இட் இஸ் மெஷர்டு பை அ யூனிட் கால்டு நியூட்டன். ஸோ இந்த நியூட்டன் அப்படிங்கிறது இந்த நேம் வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இனிமேலாம் ஃபோர்ஸை வந்து மெஷர் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ஃபோர்ஸு வந்து ஒரு வெக்டார் குவான்டிட்டி, அதோட யூனிட் என்ன, நியூட்டன். அதோட லெட்டர் பார்த்திங்கன்னா கேபிட்டல் லெட்டர் என். ஓகேவா? நெக்ஸ்ட்டு எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ். இப்போ ஃபோர்ஸ்னால் என்னன்னு பார்த்துட்டோம். ஓகேவா? ஸோ அதோட எஃபெக்ட் எப்படி இருக்கும், அப்சர்வ் த ஸ்ட்ரோக்ஸ் ஆஃப் த பேட்ஸ்மேன். அதே சேம் இப்போ வந்து கிரிக்கெட் விளையாடுறாங்க அப்படின்னா, இப்போ பவுலர் வந்து பால் போடுறாரு, பேட்ஸ்மேன் வந்து அதை ஸ்ட்ரைக் பண்ணுறாரு. அப்போ என்ன ஆகும், பால் வந்து போகுது, அதோட ஸ்பீட் சேஞ்ச் ஆகுது, இன்னொன்று டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுது. இப்போது அவர் பாலை வந்து பவுண்ட்ரிக்கு அடிக்கணும் இல்லை சிக்ஸருக்கு அடிக்கணும்னா என்ன பண்ணணும், எவ்வளோ வேகமாக ஃபோர்ஸ் கொடுக்குறாரோ அவ்வளோ வேகமாக பால் வந்து போகும் இல்லையா? ஸோ அதை தான் இங்கே சொல்ல வராங்க. ஸோ ஃபோர்ஸ் எந்த அளவுக்கு, இதுவும் ஒரு ஃபிசிக்ஸ் தான், ஃபோர்ஸ் எந்த அளவுக்கு கிரேட்டராக இருக்கோ அதே அளவுக்கு பாலோட ஸ்பீடும் கிரேட்டராக இருக்கும். ஓகேவா? என்ன கொடுத்துருக்குறாங்க, த ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ் ஆன் த ball must be greater. So the greater force
you apply on your body, greater will be its effect on it. இப்போ நீங்கள் வேகமாக பால் அடிச்சிங்கன்னா பால் என்ன ஆகும், இன்னும் வேகமாக போகும். ஓகேவா? இதில் ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? இப்போ ஒரு பலூன் எடுத்துக்கிறோம். அந்த பலூன் என்ன பண்ணுறோன்னா, ஒரு நெயில் உள்ள ஒரு பின், ஒரு சிங்கிள் பின்னை வச்சு அந்த பலூனை அந்த சிங்கிள் பின்னு மேலே பலூனை ப்ரெஸ் பண்ணோன்னா என்ன ஆகும், பலூன் வெடிச்சிடும். ஆனால் இந்த மாதிரி இப்போ இந்த பிக்சரில் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த மாதிரி நிறைய பின்னை வச்சுட்டு அந்த ப்ளோன் அப் பலூனை என்ன பண்ணுறோன்னா அது மேலே நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது அந்த பலூன் பர்ஸ்ட் ஆகாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நெயில்ஸ் இருக்கு இல்லையா, இந்த நெயில்ஸ் இந்த நெயில்ஸ் மேலே அந்த பலூனை வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது அந்த ஏரியா அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ ஃபோர்ஸ் ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும் எல்லா இடத்துக்கும். ஓகேவா? ஸோ அதனால தான் இந்த பலூன் பர்ஸ்ட் ஆகாது. அந்த ஃபோர்ஸோட எஃபெக்ட் கம்மியாயிடும், அதனால பர்ஸ்ட் ஆகாது. ஸோ அதுக்கான விளக்கம் இங்கே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இஃப் யூ பிரிக் அப் blown up balloon with a single pin it will burst. என்ன பண்ணும், சிங்கிள் பின்னால் பிரிக் பண்ணிங்கன்னா அது burst ஆகிடும். பட் this did not happen even though many more pins were pricking the balloon. A single pin produces a large pressure over a small area. என்ன ஆகுது, இப்போ நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது ப்ரெஷர் இருக்கு இல்லையா, ஸோ அது ஒரு சின்ன ஏரியாலே இருக்காது. இப்போ நம்ம நிறைய பின் போடும்போது அது ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும். இப்போ நீங்கள் ஒரு பின் போடும்போது என்ன ஆகும்னா, ஒரு பின்னை வச்சு பிரிக் பண்ணும்போது நிறைய ப்ரெஷர் சின்ன ஏரியாவில் பண்ணும்போது பலூன் பர்ஸ்ட் ஆகிடும். இதே நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஏரியா பெருசாகும்போது நம்ம கொடுக்குற ப்ரெஷர் ஈவனாக எல்லா இடத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் ஆகிடும். அதனால் இந்த பாருங்கள், the applied force gets distributed over a large surface of body, so the balloon will not burst. ஓகேவா? ஸோ அந்த ஃபோர்ஸ் கம்மியாயிரும் நிறைய இடத்துக்கு அப்ளை பண்ணும்போது, அதனால் அந்த பலூன் பர்ஸ்ட் ஆகாது. ஓகேவா? So thus we can conclude that the effect of the force depends on the magnitude of the force and the area over which it's act. அந்த ஏரியாவில் ஆக்ட் ஆகிறத பொறுத்தும் இருக்குது அதோட எஃபெக்ட். ஓகேவா? ஸோ இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஃபோர்ஸ் ஆக்டிங் பெர்பெண்டிகுலரி ஆன் any given surface area of a body is known as thrust. It is measured by unit Newton. ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் பெர்பெண்டிகுலராக ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது இல்லையா, ஸோ அதுக்கு பேர் என்ன சொல்கிறோன்னா த்ரஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். இது நியூட்டன், இதுக்கும் யூனிட் நியூட்டன் தான். ஃபோர்ஸுன்னு சொல்லலாம், இல்லை த்ரஸ்ட்டுன்னு சொல்லலாம். பட் ஃபோர்ஸ்னு சொல்லும்போது அது காமனாக சொல்கிற மாதிரி இருக்கும். பட் த்ரஸ்ட்டுன்னு சொல்லும்போது ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் பெர்பெண்டிகுலராக ஆக்ட் ஆகிற ஒரு ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ இதை நல்லா டிஃபைன் பண்ணி சொல்கிறோம். ஸோ அதுதான் த்ரஸ்ட்டு. இது 2 மார்க்கில் கேட்கலாம். ஓகேவா? இல்லை 1 வேர்டில் கேட்கலாம் த்ரஸ்ட்டுக்கு. ஓகேவா? ஒரு ஸ்மால் ஏரியாவில், பர்டிகுலர் ஏரியாவில், இல்லைன்னா ஒரு பர்டிகுலர் சர்ஃபேஸ் ஏரியாவில் பெர்பெண்டிகுலராக ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸுக்கு பேர் தான் என்னது, த்ரஸ்ட். ஓகேவா? இதோட யூனிட் பார்த்திங்கன்னா நியூட்டன். இது வரைக்கும் நம்ம ஃபோர்ஸ் பார்த்துருக்கோம், டெஃபனேஷன், அதேமாதிரி த்ரஸ்ட்டு பார்த்துருக்கோம், டெஃபினேஷன். ரெண்டுத்துக்குமே ஃபோர்ஸ் அண்ட் த்ரஸ்ட் ரெண்டுத்துக்குமே யூனிட் பார்த்திங்கன்னா நியூட்டன் தான். ஓகே? ஸோ நெக்ஸ்ட் ப்ரெஷர். The effect of force can be measured using the physical quantity called pressure. இப்போ இது வரைக்கும் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிறத பற்றி பார்த்தோம், ஃபோர்ஸ்னால் என்னன்னு பார்த்தோம். அந்த ஃபோர்ஸோட எஃபெக்ட் நம்ம என்ன சொல்கிறோன்னா ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இப்போ ஒரு பாலை நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம், கையை வச்சு ப்ரெஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் ஒரு ஃபோர்ஸ் தான். ஸோ அப்போ என்ன ஆகும், அந்த பால் ஒரு ப்ரெஸ் ஆகும் இல்லையா. ஸோ அது என்னென்னா நம்ம ப்ரெஷர் கொடுக்குறோன்னு சொல்லுவோம் இல்லையா, இதை ப்ரெஷர் கொடுக்கணும். இப்போது
இதுக்கெல்லாம் ஹாஸ்பிட்டல்லாம் போனீங்கன்னா அங்கே வந்து ஒரு ப்ரெஷர் பார்க்குறதுக்கு பிபி செக் பண்ணுறதுக்கு வச்சுப்பாங்க, பிளட்டோட ப்ரெஷர் பார்க்குறதுக்கு ஒரு வச்சுப்பாங்க. அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ப்ரெஷர் பார்க்குறதுக்கு இது வந்து இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்க, டிஜிட்டல் மீட்டர் பார்க்குறாங்க. முன்னாடி வந்து டிஜிட்டல் மீட்டரில் நிறைய இடங்களில் வந்து அதை மாற்றிட்டாங்க. ஒரு பலூன் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க இல்லையா, அது நர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அதை ப்ரெஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஒரு சர்டைன் அவங்களுக்கே தெரியும் அதுக்கு மேலே ப்ரெஸ் பண்ண முடியாதுங்கிற சுச்சுவேஷனில் அப்படி ஸ்டாப் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஃபோர்ஸ் கொடுத்துட்டு, அதாவது இவங்க கொடுக்குற ப்ரெஷரை எந்த அளவுக்கு வந்து அது டாலரேட் பண்ணுது அப்படிங்கிறத வச்சு அதை மெஷர் பண்ணுவாங்க, பிளட் ப்ரெஷர். ஸோ அது மாதிரி தான் நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்குங்கிறத வந்து இந்த எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் கேன் பி மெஷர்ட் யூஸிங் த ஃபிசிக்கல் குவான்டிட்டி கால்டு ப்ரெஷர். ஸோ அந்த ஃபோர்ஸோட எஃபெக்டை வந்து நம்ம மெஷர் பண்ணணும்னா நம்ம அதை ப்ரெஷர்னு சொல்கிறோம். ஓகேவா? இட் கேன் பி டிஃபைன்ட் அஸ் அ amount of force or thrust acting perpendicularly on a surface of area of 1 square meter of a body. ஒரு ஸ்கொயர் மீட்டர் பாடியில் எவ்வளோ ஃபோர்ஸ் வந்து பெர்பெண்டிகுலராக ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறது தான் அதோட ப்ரெஷர். ஓகேவா? இப்போ ப்ரெஷர் ஈக்குவல் டு த்ரஸ்ட் ஆர் ஃபோர்ஸ் பை ஏரியா. ஓகேவா? தட் இஸ் பி ஈக்குவல் டு எஃப் பை ஏன்னு ஷார்ட்டாக நம்ம போடலாம். பட் வெறும் ஷார்ட்டாக மட்டும் நீங்கள் எழுதக்கூடாது. உங்களுக்கு டெஃபனேஷன் இருக்கும், இதெல்லாம் இருக்கும், ஞாபகம் இருக்கும் எக்ஸாமில் போகும்போது. பட் வந்து எழுதும்போது என்ன பண்ணுவீங்க, ஷார்ட்டாக எழுதணும்னு சொல்லிட்டு பி ஈக்குவல் டு எஃப் பை ஏ அப்படின்னு எழுதிடுவீங்க. ஸோ அந்த மாதிரி எழுதக்கூடாது. இது ஃபுல் ஃபார்முலாவும் எழுதுனா தான் உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். ஓகேவா? ப்ரெஷர் ஈக்குவல் டு த்ரஸ்ட் ஆர் ஃபோர்ஸ் பை ஏரியா ஆர் இல்லைன்னா தட் இஸ் பி ஈக்குவல் டு எஃப் பை ஏன்னு எழுதணும். ஓகேவா? ஸோ இதோட எஸ்ஐ யூனிட் பார்த்தீங்கன்னா, ப்ரெஷரோட எஸ்ஐ யூனிட் பாஸ்கல். ஓகேவா? இந்த பாஸ்கல் அப்படிங்கிறது வந்து என்னென்னா, அதுவும் ஒரு ஃப்ரெஞ்சு சயின்டிஸ்டோட நேம் தான். அவரோட ஃபுல் நேம் பார்த்தீங்கன்னா பிளைசி பாஸ்கல். 1 பாஸ்கல் ஈக்குவல் டு 1 நியூட்டன் மீட்டர் பவர் -2 இல்லைன்னா 1 நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர். இதுதான் 1 பாஸ்கலோட யூனிட். ஓகே, எஸ்ஐ யூனிட். ஓகேவா? ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து ஃபுல்லாக மெமரி பண்ணணும். உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு ப்ரெஷர் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு அப்படின்னா இது எல்லாத்தையும் நீங்கள் மக்கப் பண்ணுறதுல தப்பே கிடையாது. நீங்கள் எக்ஸாமில் எழுதும்போது இது அப்படியே அந்த டெஃபனேஷன், அந்த ஃபார்முலா, அந்த எஸ்ஐ யூனிட் அப்படி எழுதுனீங்கன்னா மட்டும்தான் மார்க் தருவாங்க. உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி உங்களோட ஓன் வேர்டிங்ஸில் எழுதுனீங்கன்னா ஒரு 10% டீச்சர்ஸ் மட்டும்தான் அதில் வேல்யூஷனில் மார்க் கொடுப்பாங்க. பட் மேக்ஸிமம் ஆஃப் டீச்சர்ஸ் வந்து இதில் என்ன டெஃபனேஷன் இருக்கோ அது இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு, ஏன்னா அந்த வேர்டிங்ஸ் அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க கீ நோட்டில், இந்த வேர்டு இருக்கணும், இந்த வேர்டு இருக்கணும், இந்த ஃபார்முலா இருக்கணும், இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் அவங்க டிக் போட்டு அதில் மார்க் கொடுக்க முடியும். நீங்கள் உங்கள் வேர்டிங்ஸில் எழுதுனீங்கன்னா அங்கே மார்க்கு கொடுக்க மாட்டாங்க. ஸோ என்னதான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆனாலும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் வேணும்னா யூ ஹாவ் டு ரைட் as it is that definition given in your textbook and that formula and essay unit. Okay, got it? Next, pressure exerted by a force depends on the magnitude of the force and the area of contact. எந்த அளவுக்கு நம்ம ப்ரெஷர் இப்போ வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் டிபெண்ட்ஸ் எதை பொறுத்து இருக்குன்னா அதோட மேக்னிடியூட், அதாவது எந்த அளவுக்கு நம்ம ஃபோர்ஸ் கொடுக்குறோம், தென் எந்த ஏரியாவில் கொடுக்குறோம். ஓகேவா? ஸோ இது ரெண்டை பொறுத்தும் இருக்குது. ஓகே, இல்லை ஒரு சம் கொடுத்துருக்குறாங்க ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளமில் ஃபஸ்ட் ப்ராப்ளமில் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்குறாங்க, the average weight of an elephant is 4000 Newton. The surface area of the sole of its foot is 0.1 meter square. Calculate the pressure exerted by 1 foot of an elephant. இப்போது எலிஃபண்ட்டோட வெயிட் பார்த்திங்கன்னா ஓவரால் அதோட வெயிட் பார்த்திங்கன்னா 4000 நியூட்டன் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அது சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சோல் ஆஃப் இட்ஸ் ஃபுட், அதோட சர்ஃபேஸ் ஏரியா, அதோட காலோட அகலம் பார்த்திங்கன்னா சர்ஃபேஸ் பார்த்திங்கன்னா 0.1 மீட்டர் ஸ்கொயர் இருக்கும். இப்போ இதோட ஃபோர்ஸை வந்து நம்ம கால்குலேட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு சொல்யூஷன் என்ன கொடுத்துருக்குறாங்க, அவங்களே கொடுத்துட்டாங்க.
ஸோ ஈஸி. ஸோ ஆவரேஜ் வெயிட் ஆஃப் அன் எலிஃபண்ட் இஸ், வெயிட் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வெயிட் பார்த்திங்கன்னா 4000 நியூட்டன். ஸோ வெயிட் ஆஃப் அன் ஒன் லெக். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், ஒரு லெக்கோட வெயிட்டு நம்ம பார்க்கணும். ஓகேவா? இது வந்து ஓவரால் வெயிட் வந்து எப்படி ஆகும்னா ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும், நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை ஒன் லெக், நம்ம ஒரு லெக்கோட வெயிட் நம்ம என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோம், 4000 டிவைடட் பை 4 ஈக்குவல் டு 1000 நியூட்டன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். 4000 4ஆல் டிவைட் பண்ணி ஒரு லெக்கோட வெயிட் எவ்வளோ இருக்குது, ஃபோர்ஸ் எவ்வளோ இதாகும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், 1000 நியூட்டன். ஸோ ஏரியா ஆஃப் சோல் ஆஃப் 1 foot ஈக்குவல் டு, ஸோ அதோட ஏரியா எவ்வளோ, 0.1 மீட்டர் ஸ்கொயர். இப்போ நம்ம ப்ரெஷர் கண்டுபிடிக்க போகிறோம். ப்ரெஷருக்கு வந்து என்ன ஃபார்முலா, ப்ரெஷர் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா ஆர் த்ரஸ்ட் பை ஏரியா. இப்போ ஃபோர்ஸ் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 1000 நியூட்டன் டிவைடட் பை ஏரியா என்ன, 0.1. ஸோ இதை நம்ம டிவைட் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும், 10,000 நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? ஓகேவா? 10,000 நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 10. இப்போ எப்படி எழுதலாம் அதை, 10⁴ நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? புரிஞ்சுதா? ப்ரெஷர் எக்ஸர்டட் பை ஒன் லெக் ஆஃப் அன் எலிஃபண்ட் இஸ் 10,000 நியூட்டன். ஓகேவா? இந்த கால்குலேஷன் உங்களுக்கு புரியல அப்படின்னா, இப்போ நம்ம இதை என்ன பண்ணோம், டிவைட்னா இப்படியே டிவைட் பண்ண முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், மல்டிப்ளை பை 10. முதல்ல பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணணும் இல்லையா? ஸோ மல்டிப்ளை பை 10 ஆன் போத் டினாமினேட்டர் அண்ட் நியூமரேட்டர். ஓகேவா? இப்போ நம்ம இதை 10 நம்ம ஆட் பண்ணோன்னா நமக்கு என்ன ஆகும், கீழே வந்து ஹோல் நம்பர் கிடச்சிரும் இல்லையா? அப்போது இங்கே பாருங்கள், இப்போது 10,000 மேலே என்ன ஆகிடும், 1000ஓட 10 வந்து மல்டிப்ளை பண்ணோன்னா ஒரு 0 ஆட் பண்ணிக்கோங்க. 1 2 3 அண்ட் 1 more 4. ஓகேவா? ஓகேவா? கீழே என்ன ஆகிடும், ஹோல் நம்பர் ஆகிடும். ஓகேவா? ஸோ எனிவே இட் வில் பிகம் 10,000 ஒன்லி. ஓகேவா? ஸோ இந்த ஆன்சர் நமக்கு கிடச்சிரும். ஸோ 10,000 நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர். கீழே வந்து மீட்டர் ஸ்கொயர்னு இருக்கிறத நம்ம மேலே கொண்டு போகும்போது என்ன ஆகும், நியூட்டன் மீட்டர், நியூட்டன் இன்ட்டு மீட்டர் பவர் -2. மைனஸுங்கிறது வந்து இந்த 2ல் வந்து ஆட் ஆகிக்கும். ஓகேவா? ஏன்னா நம்ம கீழேருந்து கொண்டு வந்திருக்கோம். ஓகேவா? புரிஞ்சிச்சா? ஓகே. நெக்ஸ்ட்டு, the effect of pressure can be increased by increasing the thrust or by decreasing the surface area of the body. இப்போது நம்ம இதில் ஏதாவது ஒன்று நம்ம வந்து ஒன்று இதை இன்க்ரீஸ் பண்ணணும், இல்லைன்னா இதை டிக்ரீஸ் பண்ணணும். அப்போ தான் நமக்கு இங்கே வேல்யூ என்ன கிடைக்கும், ஹையாக கிடைக்கும். ஸோ அதை தான் இங்கே சொல்ல வராங்க. எஃபெக்ட் ஆஃப் ப்ரெஷர், அதிகமான ப்ரெஷர் வேணும்னா ஒன்று சர்ஃபேஸை கம்மி பண்ணணும், இல்லையா இந்த ஃபோர்ஸை அதிகப்படுத்தணும். புரிஞ்சிச்சா? ஓகே, அவ்வளோதான். பேசிக் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க கான்செப்ட் அப்படின்னு சொன்னால், எவ்வளோ பெரிய ஒர்க்காக இருந்தாலும், அது பெரிய ஒரு ஒர்க்காக இருந்தாலுமே உங்களுக்கு ஈஸியான ஒரு ரிசல்ட் கிடச்சிரும். என்ன கொடுக்கணும், ப்ரெஷர் அதிகமாக உங்களுக்கு ரிசல்ட் வேணும் அப்படின்னு சொன்னால், ப்ரெஷர் அதிகப்படுத்தணும் அப்படின்னா ஒன்று ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கணும், என்ன இருக்கணும், சர்ஃபேஸ் ஏரியாவோட வேல்யூ வந்து கம்மியாக இருக்கணும். ஓகேவா? ஸோ ஆக்ஸ், அந்த நெயில், நைஃப், இன்ஜெக்ஷன் நீடில், புல்லட், ஸோ இது எல்லாமே இந்த ஒரு சின்ன கான்செப்டில் தான் இவ்வளோ பெரிய ஒர்க்கே நடக்குது. புல்லட்டு கூட இதில் தான் வந்து ஒர்க். புல்லட்னா புல்லட் பைக் இல்லைங்க, இந்த கன்னில் போடுவீங்கள புல்லட்டு, அந்த புல்லட்டு. ஓகேவா? ஸோ ஆர் ஹேவிங் த ஷார்ப் ஃபைன் எட்ஜஸ், அதோட எட்ஜஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப அந்த ஏரியா வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஃபோர்ஸ் கொடுக்கும்போது அதோட எஃபெக்ட் அதிகமாக இருக்கும். லார்ஜர் ப்ரெஷர் ஆன் ஏ ஸ்மாலர் ஏரியா ஆஃப் அ பாடி இன் ஆர்டர் டு ப்ரொடியூஸ் மேக்ஸிமம் எஃபெக்ட். ஓகேவா? பெரிய எஃபெக்ட் வேணும்னா அந்த ஏரியாவை நம்ம சின்னதாக பண்ணணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க. மோர் நம்பர் ஆஃப் wheels are provided for a heavy
goods carrier for decreasing the pressure, thereby increasing the area of contact on the road. இப்போ நீங்கள் பெரிய பெரிய ட்ரக்கு பார்த்துருக்கீங்களா? ஹைவேஸில் பார்த்தீங்கன்னா பெரிய ட்ரக்கெல்லாம் ஹெவி லோடு எடுத்துகிட்டு போவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, உங்களுக்கு தெரியுமான்னு தெரில, ஒரு எத்தனை டன்னுன்னு மறந்துடுச்சு, ஐ திங்க் 240 ஆர் 250 டன்னுன்னு நினைக்கிறேன். ஒரு பெரிய பெருமாள் சிலையை வந்து இங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து பெங்களூருக்கு கொண்டு வந்தாங்க. அப்போ பார்த்திங்கன்னா பை ரோடு தான் கொண்டு வந்தாங்க ஒரு ட்ரக்கில். அந்த நியூஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இங்கேருந்து ஒரு குறிப்பிட்ட கம்மியான டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறதுக்கே அவங்களுக்கு கிட்டத்தட்ட 1 வீக்கு 2 வீக்கு அப்படின்னா ஆணுச்சு. பட் பெங்களூர் கொண்டு வரதுக்கு 1 மந்த்துக்கு மேலே ஆணுச்சு. ஸோ அது ஏன் அப்படின்னா வெயிட்டு, அதோட அந்த ஃபுல்லாக பாறை இல்லையா, ஸோ அதனால் ஹெவி வெயிட்டை ட்ரக்கில் பை ரோடு அவங்களால கொண்டே வர முடியல. என்ன பண்ணாங்கன்னா நிறைய டயர்ஸ் போட்டாங்க அந்த ட்ரக்குக்கு. ஸ்பெஷலாக ட்ரக்கு ரெடி பண்ணி அதுக்கு கொண்டு வந்தாங்க. பட் ஈவன் தோ என்ன ஆயிடுச்சுன்னா டயர்ஸ் எல்லாம் வந்து பர்ஸ்ட் ஆக ஆரம்பிச்சிட்டு ப்ரெஷர் தாங்காமல். என்ன தான் உங்களுக்கு, ஏன்னா அந்த அளவுக்கு ஃபோர்ஸ் ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆனால் கூட உங்களுக்கு டயர்ஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக பர்ஸ்ட் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ டியூ டு தட் ப்ரெஷர் தான். ஓகேவா? ஸோ இந்த ஒரு இது வந்து நீங்கள் இந்த நியூஸை எடுத்து படித்து பாருங்கள். ஐ திங்க் இது வந்து ஒரு 2 years 3 years பேக் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ப்ராடர் ஸ்ட்ராப்ஸ் ஆர் ப்ரொவைடட் ஆன் backpack for giving less pressure on the shoulders by providing a large area of contact with the shoulders. இப்போ நீங்கள் ஸ்கூல் பேக் எடுத்துகிட்டு போகிறீங்க இல்லையா, இந்த ஸ்கூல் பேக்கில் சிங்கிளாக சில பேர் மாட்டிகிட்டு போவாங்க. பெரிய பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா சிங்கிள் ஸ்ட்ராப்பில் மாட்டிகிட்டு போவாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும்னா அவங்களுக்கு ஷோல்டர் பெயின் அதிகமாக வரும். ஏன்னா அந்த ப்ரெஷர் எல்லாமே வந்து ஒரு சின்ன ஏரியாவில் ஆக்ட் ஆகிறதுனால ரொம்ப பெயின் இருக்கும். இதே நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னா 2 சைடும் மாட்டினே 2 ஷோல்டர்லேயும் நீங்கள் மாட்டிட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ப்ரெஷர் ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஸோ அந்த பெயின் ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா one minute. Next, do you know it is very difficult for us to walk on sand, but camels can walk easily on it because they have large padded feet, which increase the area of contact with the sandy ground. This reduces the pressure and enables them to easy on the sand. இப்போ மணலில் வந்து நம்ம நடக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு நடக்கவே முடியாது இல்லையா. ஆனால் கேமல் பார்த்திங்கன்னா ஈஸியாக அப்படியே வாக் பண்ணும். ஓகேவா? ஸோ அது ஏன் அப்படின்னு இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா அதோட லெக்கில் பேடட் ஃபீட்டு, ஒரு பேட் மாதிரி உங்களுக்கு ஈவனாக இருக்க மாதிரி அந்த சர்ஃபேஸ் வந்து இருக்குது. ஓகேவா? அந்த ஏரியாவோட காண்டாக்ட் வந்து அந்த ஏரியா வந்து ஜாஸ்தியாக இருக்குது, கிரவுண்டில் காண்டாக்ட் பண்ணுற ஏரியா ஜாஸ்தியாக இருக்குது. அதுவும் ஈவனாக இருக்கிறதுனால அது வந்து ஈஸியாக அதால் வாக் பண்ண முடியுது. ஓகேவா? இது வந்து ஒரு ஜிகே மாதிரி. ஓகே, தெரிஞ்சுக்கோங்க. ப்ரெஷர் எக்ஸர்டட் பை ஏர். You know very well that air fills the space around us. This envelope of air is called the atmosphere. நம்மளை சுற்றி இருக்கிற ஏருக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? அட்மாஸ்பியர்னு சொல்கிறோம். It extends up to many kilometers above the surface of earth. All objects on the surface of the earth experience the thrust or force due to this atmosphere. Wow, சூப்பரில். இப்போது நம்ம எர்த்துக்கு மேலே வந்து ஒரு அட்மாஸ்பியர் இருக்குது, ஒரு லேயர் இருக்குது இல்லையா. நம்ம வந்து எர்த்தோட சர்ஃபேஸில் தான் இருக்கோம். ஓகேவா? ஸோ நமக்கும் மேலே ஸ்பேஸ் இருக்குது இல்லையா. இந்த சர்ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா நாட் சர்ஃபேஸ், அபவ் த சர்ஃபேஸ். ஓகேவா? அபவ் த சர்ஃபேஸ் ஒரு பல கிலோமீட்டருக்கு நம்ம ஏரால் ஃபுல்லாக ப்ரொடெக்டட் ஒரு பார்ட் மாதிரி இருக்கிறோம் இல்லையா. ஸோ அந்த ஏரோட ப்ரெஷர் ஃபோர்ஸ்னால் நமக்கு எர்த்தோட சர்ஃபேஸ் வந்து என்ன ஆகுனா ஆப்வியஸ்லி ஒரு ப்ரெஷர் வந்து இதாகும்னு சொல்கிறாங்க. ஆல் ஆப்ஜெக்ட்ஸ் ஆன் த சர்ஃபேஸ்
நம்மளும் தான் of the earth experience the thrust or force due to this atmosphere. இந்த அட்மாஸ்பியர்னால நம்மளும் ஒரு ஃபோர்ஸை வந்து ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. The amount of force or weight of the atmospheric air that acts downward on unit surface area of the surface of the earth is known as atmospheric pressure. அதே தான், ஒரு யூனிட்னு சொன்னாலே ஒரு டெஃபினேஷன் சொல்லும்போது அது ஒரு யூனிட்டுக்கு தான் எடுப்பாங்க. ஓகேவா? த அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ், எவ்வளோ வந்து ஃபோர்ஸ் கொடுக்குறோமோ, ஓகேவா, அதை குவான்டிட்டி அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆர் வெயிட் ஆஃப் த அட்மாஸ்பியரிக் ஏர், எவ்வளோ வெயிட் இருக்குது அப்படிங்கிறது, அந்த ஏரோட வெயிட் ஆக்ட் டவுன்வர்ட் ஆன் எ யூனிட்னா ஒன்று இல்லையா, ஒரு சர்ஃபேஸ் ஏரியாவில், ஒரு யூனிட் சர்ஃபேஸ் ஏரியாவில் எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறது தான் நம்ம என்ன சொல்கிறோம், அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ திஸ் ஒன் என்னது, ஒரு டெஃபினேஷன். It can be measured using the device called a barometer. ஓகேவா? அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை நம்ம எதை வச்சு மெஷர் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், அந்த பேரோமீட்டர் அப்படிங்கிற ஒரு டிவைஸ் வச்சு தான் மெஷர் பண்ணுறோம். இந்த பேரோமீட்டர் வாஸ் இன்வென்டட் பை டாரிசெல்லி. இவரோட பேர் தான் வச்சுருக்குறாங்க, இவர் தான் வந்து டாரிசெல்லிங்கிறவர் தான் பேரோமீட்டரை வந்து டிசைன் பண்ணியிருக்காரு, இன்வென்ட் பண்ணியிருக்கிறாரு. ஓகேவா? ஸோ அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் டிக்ரீசஸ் வித் ஆல்டிடியூட் ஃப்ரம் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த். ஆல்டிடியூடை பொறுத்தும், எவ்வளோ உயரங்கிறத பொறுத்தும் நம்மளால் டிபெண்ட்ஸ் ஆன் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் டிக்ரீசஸ் வித் ஆல்டிடியூட் ஃப்ரம் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த். ஆல்டிடியூடு வந்து குறையும் போது இந்த ப்ரெஷரும் வந்து குறையும். It can be measured by the height of the mercury column in a barometer. We can check whether they given barometer or not. ஓகேவா? இந்த பேரோமீட்டரில் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு மெர்க்குரி காலம். ஓகேவா? அந்த ஹைட், மெர்க்குரி காலமோட ஹைட் எவ்வளோ இருக்கோ அதுதான் வந்து அந்த ப்ரெஷர் காமிக்கும். ஓகேவா? அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை காமிக்கும். இந்த ஹைட் ஆஃப் த மெர்க்குரி காலம் டினோட்ஸ் த அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் அட் தட் பிளேஸ் அட் கிவன் டைம் இன் மில்லிமீட்டர் ஆஃப் மெர்க்குரி. அதில் வந்து மார்க் பண்ணியிருக்க மெர்க்குரி வந்து என்ன யூனிட்டில் மார்க் பண்ணியிருக்கோன்னா மில்லிமீட்டரில் இருக்கும். ஸோ எந்த பிளேஸில் நம்ம வைக்கிறோமோ அதை பொறுத்து அந்த ப்ரெஷர் காமிக்கும். ஓகேவா? ஓகே. Next, even if you tilt the tube at various angles, you will see that the level of mercury will not vary. At sea level, the height of the mercury column is around 76 centimeter to 76 centimeter or 760 millimeter. And the pressure exerted by this mercury column is considered as the pressure of magnitude 1 atmosphere. அதாவது sea லெவலை வச்சு தான் வந்து ஃபஸ்ட்டு அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் வந்து கால்குலேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த sea லெவலில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 76 சென்டிமீட்டர் இருக்குது. ஸோ இதை தான் 1 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைன்னா 1 அட்மாஸ்பியர் அப்படின்னு சொல்கிறாங்க. 1 ATM அப்படின்னு meaning. ஓகேவா? 1 atmospheric pressure 1 atm is defined as the pressure exerted by the mercury column of height 76 centimeter in barometer. It is equal to 1.01 into 10 to the power 5 Newton by meter square. அதாவது இதுவும் வந்து ஒரு 2 mark question. 1 atmospheric what is atmospheric pressure அப்படின்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ண சொல்லுவாங்க. 1 atmospheric pressure is defined as the pressure exerted by the mercury column of height. அதாவது இந்த 76 சென்டிமீட்டர் எவ்வளவு மெர்க்குரியில் காலமில் எவ்வளவு காமிக்குதோ ப்ரெஷர், அதுதான் வந்து அதோட 1 atmospheric ப்ரெஷர்னு அர்த்தம். ஓகேவா? இட் இஸ் ஈக்குவல் டு 1.01
into 10 to the power 5 Newton by meter square. ஏன்னா இந்த 76 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது வந்து sea level. ஓகேவா? ஸோ அதில் வச்சு கால்குலேட் பண்ணுறது தான் 1 atmospheric ப்ரெஷர்னு எடுத்துக்குவாங்க. In the SI unit, SI system, 1 atm equal to 1 lakh Pascal. Approximately SI unit of atmospheric pressure is Newton by meter square or Pascal அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதோட யூனிட் இதெல்லாம் நீங்கள் படிச்சுக்கணும். நான் ஏன் ஓவரால் லெசனை வந்து சும்மா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போயிடலாம், பட் லைன் பை லைன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது வந்து டைம் எடுக்க தான் செய்யும். ஓகேவா? ஏன் அப்படின்னா நீங்கள் லைன் பை லைன் நீங்கள் படித்தா மட்டும்தான் ஃப்யூச்சரில் எந்த எக்ஸாம் எழுதணும் அப்படின்னாலும் உங்களால் ஈஸியாக அதுக்கு ஆன்சர் பண்ண முடியும். இப்போல்லாம் யாருமே வந்து ஃபுல்லாக எழுதி மார்க் போடுற அந்த சிஸ்டம்லாம் கிடையாது. அந்த கான்செப்ட் புரிஞ்சிச்சா எந்த இதுலேருந்து வேணாலும் ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க. மேக்ஸிமம் டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற பேசிக்ஸ்லேருந்து தான் பெரிய பெரிய எக்ஸாமுக்கு கூட, ஈவன் நீட்டோ இல்லை வேறு ஏதோ நீங்கள் உங்களுக்கு இன்ஜினியரிங்க்கோ நீங்கள் எக்ஸாம் எழுதும் போதும் இந்த மாதிரி சின்ன சின்ன லெசன்ஸ்லேருந்து கூட ஒரு சின்ன டாபிக் கூட உங்களுக்கு வரும். அதனால் நீங்கள் எப்போதுமே புக்கு உள்ளேருந்து படிக்க கற்றுக்கோங்க. புக்குக்கு வெளியில் அதை வந்து ஒரு ரெஃபரன்ஸ்க்கு மட்டும் வச்சுக்கோங்க. ஓகேவா? எப்போதுமே லைன் பை லைன் படிக்க கற்றுக்கோங்க. அதுதான் வந்து உங்களுக்கு ஈஸி. ஓகேவா? இப்போது நெக்ஸ்ட்டு இது இன்னொரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்குறாங்க. ஒரு கோனிக்கல் ஃப்ளாஸ்கில் பார்த்திங்கன்னா இதுதான் கோனிக்கல் ஃப்ளாஸ்க். இதுக்கு பேர் கோனிக்கல் ஃப்ளாஸ்க்கு கெமிஸ்ட்ரி லேப்லலாம் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? இதில் தான் வந்து கெமிக்கலோ இல்லை ஏதோ லிக்விடோ ஏதோ ஒன்று ஊற்றி நம்ம டெஸ்ட் பண்ணுறது நீங்கள் படத்துல எல்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ இதுதான் கோனிக்கல் ஃப்ளாஸ்க்கு. ஸோ இதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கோனிக்கல் ஃப்ளாஸ்க் அண்ட் வெல் பாயில்டு எக், நல்லா அவிச்ச முட்டையை, வேக வச்ச முட்டையை என்ன பண்ணுறாங்கன்னா ஷெல்லை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த நெக் இருக்குது இல்லையா அந்த மவுத்தில் வந்து வைக்கிறாங்க. ஓகே, இப்போது என்ன ஆகுது, இட் வில் நாட் என்டர் த ஃப்ளாஸ்க், போக முடியாது இல்லையா? ஏன்னா அது ஹார்டாக இருக்கும், எக் வந்து ஹார்டாக இருக்கும், அந்த மவுத் வந்து கம்மியாக இருக்குது அதோட நெக்கு. ஸோ அதனால் அது உள்ளே போகாது. நவ் டேக் அ பீஸ் ஆஃப் பேப்பர், பர்ன் இட் அண்ட் ட்ராப் இட் இன்சைட் த ஃப்ளாஸ்க். இப்போ ஒரு பேப்பரை எடுத்து அதை பர்ன் பண்ணி என்ன பண்ணுங்கன்னா ஃப்ளாஸ்க் உள்ளே போடுங்க. வெயிட் ஃபார் அ ஃபியூ செகண்ட்ஸ் டு பர்ன் ஃபுல்லி. நவ் கீப் த எக் ஆன் த மவுத். இப்போ வந்து அந்த எக்கை வந்து அந்த கோனிக்கல் ஃப்ளாஸ்கோட மவுத்தில் வச்சிங்கன்னா ப்ளேஸ் பண்ணிங்கன்னா இப்போ என்ன ஆகும், அந்த எக்கு வந்து உள்ளே போயிடும். ஏன் அப்படின்னு பார்க்குறீங்களா? When the paper is burning in the flask, the oxygen present in the air inside the conical flask is used up for its combustion. இந்த ஆக்சிஜன் அந்த கோனிக்கல் ஃப்ளாஸ்க்குள்ள ஆசிட்டிஸ் ஆக்சிஜன் இருக்கும் இல்லையா, அந்த ஆக்சிஜன் எல்லாமே என்ன பண்ணிடும்னா பேர்ன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிடும். ஓகேவா? அந்த பேப்பரை நம்ம பேர்ன் பண்ணோம் இல்லையா, ஸோ அதுக்கு இந்த ஆக்சிஜன் தேவைப்படும். அப்போ அந்த ஆக்சிஜன் எல்லாத்தையுமே இந்த கம்பஷனுக்கு நம்ம கம்பஷன் அப்படின்னு சொன்னால் அது எரிக்கிறோம் இல்லையா, அதுக்கு பேர் தான். திஸ் ரெடியூசஸ் த ப்ரெஷர் ஆஃப் த ஏர். அந்த ஆக்சிஜன் எல்லாம் ரிமூவ் ஆனதுக்கப்புறம் அந்த ப்ரெஷர் அங்கே வந்து குறைஞ்சிரும். அதனால் இந்த ஏர் இன் த அட்மாஸ்பியரிக் tends to occupy the low pressure region in the flask. So it rushes through the mouth of the flask, thus pushing the egg into the flask. இப்போ என்ன ஆகிடும்னா இந்த இடத்துல லோ ப்ரெஷர் க்ரியேட் ஆகிடும். இந்த இடத்துல ஏர் வந்து இல்லையா, ஸோ அப்போ என்ன ஆகும்னா லோ ப்ரெஷர் க்ரியேட் ஆகும்போது ஆப்வியஸ்லி ஹை ப்ரெஷர் இருக்கிற இடத்துலேருந்து லோ ப்ரெஷருக்கு வந்து ஒரு மூமெண்ட் இருக்கும் இல்லையா, ஸோ அதனால் என்ன ஆகும்னா இந்த எக்கு வந்து உள்ளே வந்து இழுத்துரும். ஓகேவா? ஸோ அப்போ வந்து இந்த எக்கு வந்து கோனிக்கல் ஃப்ளாஸ்க்குள்ளே போயிடும். ஓகேவா? அதுதான் சொல்கிறாங்க. இந்த ஏர் இந்த அட்மாஸ்பியர் டென்ஸ் டு ஆக்குபை த லோ ப்ரெஷர் ரீஜன் இன் த ஃப்ளாஸ்க். இப்போ என்ன ஆகிடும், அந்த லோ ப்ரெஷரில் அந்த ப்ரெஷர் கம்மியாக இருக்கிற இடத்த ஆக்குபை பண்ணுது. ஸோ இட் ரஷஸ் த்ரூ த மவுத் ஆஃப் த ஃப்ளாஸ்க். ஓகேவா? ஃபோர்ஸ் அண்ட் ப்ரெஷர் இன் லிக்விட்ஸ். Force and pressure in liquids. You should have noticed that
an upward force is exerted by water and floating partly submerged body. This upward force is called buoyant force. ஓகேவா? அதாவது நீங்கள் தண்ணியில் நீச்சல் அடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஃப்ளோட் பண்ணிவிட்டு நீச்சல் அடிக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா கீழேருந்து தண்ணியிலேருந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும் உங்கள் மேலே. ஓகேவா? ஸோ அந்த ஃபோர்ஸ்க்கு பேர் தான் பயாண்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் ஃபினாமினான் இஸ் நோன் அஸ் பயான்சி. இப்போ உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா, ஒரு கிணத்துல தண்ணி இறைக்கிறாங்க இல்லையா? அப்போ தண்ணி இறைக்கும்போது அந்த தண்ணி வரைக்கும் நீங்கள் பக்கெட்டை வந்து ஃபோர்ஸ் இழுக்கிறீங்க இல்லையா? ஃபுல் பக்கெட் ஃபுல்லாக தண்ணியோட உங்களுக்கு கிணத்துலேருந்து தண்ணி இறைக்கும்போது நீங்கள் ஒரு ஃபோர்ஸ் கொடுப்பீங்க. ஸோ அந்த ஃபோர்ஸும் கிணத்துல தண்ணி லெவல் வரைக்கும் உங்களுக்கு அது வந்து ஈஸியாக இருக்கும். தண்ணி லெவலை நீங்கள் தாண்டி அந்த பக்கெட்டை நீங்கள் இழுக்கும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு நிறைய ஃபோர்ஸ் தேவைப்படும். ஓகேவா? ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் வந்து நீங்கள் நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருக்கலாம். ஓகேவா? ஸோ அது ஏன் அப்படின்னா, தண்ணிக்குள்ளே இருக்கும்போது அந்த பயான் ஃபோர்ஸ் வந்து அந்த பக்கெட்டை நம்ம ஈஸியாக மேலே கொண்டு வரத்துக்கு அதுவுமே கீழே வந்து ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஸோ ஆப்வியஸ்லி உங்களுக்கு என்ன ஆகிடும், யாரோ உங்களுக்கு பக்கெட்டை வந்து தண்ணிக்கு மேலே வரைக்கும் தூக்கி கொடுக்குற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஸோ அந்த ஃபோர்ஸுக்கு பேர் என்னென்னா பயான் ஃபோர்ஸ். ஓகேவா? ஸோ இது வந்து லிக்விடில் ஆக்ட் ஆகும். This upward force decides whether an object will sink or float. If the weight of the object is less than the upward force, then the object will float. இதுதான் ஒரு பேசிக். ஒரு பொருள் வந்து ஒரு பேப்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த தண்ணி மேலே நீங்கள் அந்த பேப்பரை வச்சிங்கன்னா அது ஃப்ளோட் ஆகும் ஃபஸ்ட்டு. அது ஏன் அப்படின்னு சொன்னால், அந்த வெயிட் வந்து அந்த ஃபோர்ஸோட பயான் ஃபோர்ஸோட கம்பேர் பண்ணும்போது அந்த ஆப்ஜெக்டோட வெயிட் வந்து கம்மியாக இருக்கணும். அப்போ தான் அந்த அப்போர்டு ஃபோர்ஸ் வந்து என்ன ஆகும்னா அந்த ஆப்ஜெக்ட் மேலே ஆக்ட் ஆகும்போது ஆப்ஜெக்ட் வந்து ஃப்ளோட் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் போக போக என்ன ஆகிடும்னா பேப்பரில் தண்ணி வந்து வெட்டாகி சிங்க் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த டைமில் பார்த்திங்கன்னா பேப்பரோட வெயிட் அதிகமாகும். ஸோ அது ஆப்வியஸ்லி உள்ளே போயிடும், சிங்க் ஆகிடும். ஓகேவா? ஸோ அதுதான், வெயிட் அதிகமாக இருந்துச்சுன்னா உள்ளே சிங்க் ஆகிடும், வெயிட் கம்மியாக இருந்துச்சுன்னா ஃப்ளோட் ஆகும். ஸோ அதுக்கு காரணமும் இந்த அப்போர்டு ஃபோர்ஸ் தான். அதுக்கு பேர் வந்து பயான் ஃபோர்ஸ். ஓகேவா? ப்ரெஷர் எக்ஸர்டட் பை லிக்விட். லிக்விட்லேருந்து எவ்வளோ ப்ரெஷர் எக்ஸர்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ப்ரெஷர் liquids exert a pressure not only on base of the container vessel in which they were kept, but also on the side walls. The pressure exerted by liquid depends on the depth of the point of observation considered in it. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு சூப்பரான டாபிக், ப்ரெஷர் எக்ஸர்டட் பை லிக்விட். இது வந்து உங்களுக்கு பேசிக் தான் கொடுத்துருக்குறாங்க, இருந்தாலும் இது வந்து ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். இப்போ வந்து இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொன்னால், நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, நம்ம லிக்விடு வந்து ப்ரெஷர் வந்து இருக்கும் லிக்விடில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். இப்போ அந்த ப்ரெஷர் வந்து ஒரு க்ளோஸ்டு கண்டெய்னரில் வைக்கும்போது அதோட சைடு வால்ஸ்லையும் அந்த ப்ரெஷர் வந்து ஆக்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? தே ஆர் கெப்ட் பட் தே ஆர் ஆல்சோ ஆன் த சைடு வால்ஸ். அந்த சைடு அந்த எதில் வச்சுருக்கோமோ அந்த பாட்டிலோ இல்லை கண்டெய்னரோ அதோட சைடு வால்ஸ்லையும் அந்த ப்ரெஷர் வந்து ஆக்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு ஆக்டிவிட்டி சொல்கிறாங்க. டேக் அ பிளாஸ்டிக் பாட்டில். இது வந்து நிறைய பேர் பண்ணியிருப்பீங்க, சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டு இல்லை சின்னதாக வீட்டில் இல்லை பேக்கெட்டில் வச்சு நிறைய பேர் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஒரு பேக்கெட் எடுத்து ஒரு பவுச் எடுத்துகிட்டு அதில் தண்ணியை ஃபில் பண்ணிவிட்டு அங்கங்கே ஹோல்ஸ் போட்டு சும்மா விளையாடுவீங்க இல்லையா? ஸோ அதுதான், அதே சேம் தான். அதுலேயும் பண்ணலாம், இந்த மாதிரி கண்டெய்னர்லேயும் பண்ணலாம். இப்போ பண்ணிங்கன்னா எப்படின்னா, இந்த ஒரு கண்டெய்னர், உயரமான கண்டெய்னர் எடுத்திருக்காங்க, அதில் லிக்விட் எடுத்துருக்குறாங்க, அதில் ஒரு 3 ஹோல்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு மேலே வந்து ஹோல்ஸ் போட்டிங்க அப்படின்னு சொன்னால் டாப்பில் இருக்க ஹோல்ஸ் வழியாக தண்ணி வந்து கம்மியாக தான் எப்படி ஆகுது, ஃபோர்ஸ் அதிகமாக இருந்தால் தான் லாங் டிஸ்டன்ஸ் போகும். இப்போது ஃபோர்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா இவ்வளோ வரைக்கும் போகும், ஃபோர்ஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா அதோட டிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும்.
ஓகேவா? அதுதான் அதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதில் வந்து ப்ரெஷர் கம்மியாக இருக்குது, அதனால் ஃபோர்ஸ் அவ்வளோவா இல்லை. ஸோ அதனால் டிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ ரெண்டாவது மிடில் ஒரு ஹோல் போடுங்க. அங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மேலே ஃபஸ்ட்டில் போட்ட ஹோலை விட இந்த ஹோலில் வந்து தண்ணி வந்து இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் டிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் லாங்காக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டில் பாட்டமில் ஒரு ஹோல் போட்டோம்னா அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குது. அதனால் தண்ணியோட அந்த வெளியில் வர ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால டிஸ்டன்ஸும் அதிகமாகுது. ஓகேவா? இப்போது ஒரு வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா டேங்க் வச்சுருப்பாங்க. இப்போது ஃபஸ்ட் ஃப்ளோரில் டேங்க் வச்சுருந்தாங்கன்னா நீங்கள் பாத்ரூம்லேயோ இல்லை சிங்க்லேயோ நீங்கள் தண்ணி ஓப்பன் பண்ணும்போது என்ன ஆகும்னா அதோடய ஃபோர்ஸ் கம்மியாக வரும். இதே நீங்கள் தேர்ட் ஃப்ளோர்லேயோ இல்லை ஃபோர்த்து ஃப்ளோர்லேயோ உங்களோட வாட்டர் டேங்க் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே நீங்கள் பைப் ஓப்பன் பண்ணும்போது பயங்கர ஃபோர்ஸாக தண்ணி வரும். ஸோ இதே சேம் தான், ப்ரெஷர் தான், லிக்விட் ப்ரெஷர் தான். ஓகேவா? புரிஞ்சிச்சா உங்களுக்கு? இன்னும் இதை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னா அதுக்கு நிறைய கான்செப்ட் இருக்குது, நான் சொல்கிறேன். ஓகேவா? நீங்கள் அதை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. This activity confirms the pressure in liquid varies with the depth of the point of observation in it. ஸோ இதுக்கு அப்புறம் இன்னொரு ஆக்டிவிட்டி கூட கொடுத்துருக்குறாங்க. ஐ வில் ட்ரை டு போஸ்ட் ஆக்டிவிட்டீஸ் ஆல்சோ. Take a glass tube of the open at the end and fix the rubber balloon at the lower end of the tube. Pour some water into the tube and observe the balloon. Now pour some more water into the balloon and again observe the balloon. The balloon starts bulging outwards. ஒரு சின்ன டியூப் வச்சுட்டு அதில் பலூனை கட்டிட்டு அதில் நீங்கள் தண்ணி டியூப் வழியாக தண்ணி ஊற்றுனீங்கன்னா பலூனில் வந்து வாட்டர் ஃபில் ஆகும். ஸோ பலூன் பல்ஜ் ஆகும்னு சொல்கிறாங்க. ஏன்னா பலூன் வந்து ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகுது. This shows the pressure exerted by liquid at the bottom of the container depends on the height of the liquid column. ஓகேவா? எவ்வளோ ஹைட் இருக்கோ அதை பொறுத்து இருக்குது. அதை தான் நான் முன்னாடியே சொன்னேன். நீங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோரில் உங்களோட டேங்க்கு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வர ஃபோர்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். நிறைய வீடுங்களில் பார்த்துருப்பீங்க, ஃப்ளோரே இருக்காது, மேலே டெரஸ்ஸு வச்சுருப்பாங்க. அதுக்கு மேலே ஏதாவது ஒரு ஸ்டாண்டு மாதிரி பெருசாக ஏதோ கட்டி அதுக்கு மேலே தான் டேங்க் வச்சுருப்பாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால் ப்ரெஷர் இருக்காது. உங்களுக்கு வீட்டுக்கு தண்ணி நீங்கள் பைப்பில் நீங்கள் எடுக்கும்போது அவ்வளோ ப்ரெஷர் இருக்காது. அதனால தான் டேங்க் வைக்கும்போது எல்லாமே ஹைட்டில் தான் வைக்கிறாங்க. புரிஞ்சிச்சா? இனிமேல் உங்கள் வீட்டில் ஏதாவது டேங்கை ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா நல்ல ஹைட்டில் வைக்க சொல்லுங்கள். அப்போ தான் வந்து என்ன ஆகும், தண்ணி வந்து உங்களுக்கு ஃபோர்ஸாக கிடைக்கும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், போக போக தண்ணியோட ஃபோர்ஸ் வந்து உங்களுக்கு கம்மியாயிடும். உங்கள் ஹைட்டு நீங்கள் ரெடியூஸ் பண்ணிங்கன்னா ஃபோர்ஸ் வந்து தண்ணியோட வாட்டரோட ஃபோர்ஸ் வந்து கம்மியாயிடும். ரிமைனிங் டாபிக்ஸ் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ட் 2 வீடியோவில் போடுறேன். கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.